ஹிந்தி பேச கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய 25 சொற்றொடர்கள், அதாவது 25 சென்டென்சஸ். இந்த 25 சென்டென்சஸ் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, தினமும் நான் நான் இப்ப நார்த் இந்தியால இருக்கேன் இல்லையா, நான் எங்கெங்கெல்லாம் போறனோ அங்க என்ன பேசிக்கிறாங்க, எந்த சொற்றொடர் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தேன். அதுல இருந்துதான் இந்த 25 சென்டென்சஸ் உருவாக்கியிருக்கேன். சோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் சொல்லித்தர போற இந்த 25 சென்டென்சஸ்ல கிராமருங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நீங்க கிராமர்ல 0வா இருந்தாலும் இதை படிச்சு முடிச்சிடலாம். ஹிந்தியே 0வா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஹிந்தில 0வா இருந்தாலும் 0ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண உடனே கூகுள் ஃபார்ம் வரும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஏன்னா ஃபார்ம்ல உங்களுக்கு எந்தெந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். அதை கொடுக்கும்போது நிறைய பேர் எந்த டைமை ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பேட்சஸ் ஆரம்பிக்க முயற்சி பண்ணோம். அது கூடவே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வரும், சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது சேனல் குரூப் கிடையாது, குரூப்ல பிரைவசி இருக்காது. உங்களை பத்தி உங்களோட நம்பரோ போட்டோவோ யார் வேணா பார்க்கலாம். இது சேனல், எங்களோட வாட்ஸ்அப் சேனலை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட நம்பரோ உங்களோட போட்டோவோ யாருமே பார்க்க முடியாது. இது ரொம்ப சேஃப். இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, பேட்சை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதுக்காக இது பண்ணணும். உங்களுக்கே தெரியும், நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒருத்தருக்கா போய் பேட்ச் டைமிங்க என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியாது. சேனல்ல புது பேட்ச் அனௌன்ஸ் பண்ண உடனேயும் மெசேஜ் வந்துடும். பார்த்துட்டு உங்களுக்கு டைம் கரெக்டா சூட் ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே டைம்ல நாங்க அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 4 மாசம் ஆகும். நீங்க 4 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இந்த 25 சென்டென்சஸ் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? நார்த் இந்தியா போறதுக்கு கிடையாது, கொள்ளையடிக்கிறதுக்கு, ராபரிக்காக இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ண போறோம். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒரு ட்ரக்ல 500 கோடி ரூபாய் பணம் வருது. அந்த பணம் ஒரு இடத்துக்கு வருது. அந்த பணம் அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நடுவுலயே அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும். 5 பேர் சேர்ந்து இந்த பிளான் பண்ணிருப்பாங்க. இதுல பிரேம் அவரோட வேலை என்ன அப்படின்னா, சிக்னலை ஹேக் பண்றது. ரெட் சிக்னல் கிரீன் சிக்னலை அவரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பணம் கொண்டு வர்ற வண்டியை மட்டும் விட்டுட்டு அந்த வண்டிக்கு செக்யூரிட்டியா வந்த இன்னொரு வண்டியை நடுவுலயே ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும். அந்த செக்யூரிட்டி வண்டிய அதுக்கப்புறம் ஒரு காரை வச்சு அடிச்சு தூக்கிடணும். அப்ப பணம் எடுத்துட்டு வந்த வண்டி தனியாயிடும். அந்த பணத்தை அடிக்கிறதும் ஈஸி ஆயிடும். பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருக்காங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு எங்க இருக்க, கஹா ஹோ, இது நீங்க தும் கஹா ஹோ, ஆப் கஹா ஹோ அப்படின்னு வித்தியாசமா யூஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட பேசுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட சென்டென்ஸ்ல பாருங்க, தும் நீ, கஹா எங்க, ஹோ தும் வந்தா ஹோ தான் வரும். கரெக்டா? உங்களுக்கு சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தும் கஹா ஹோ, நீ எங்க இருக்க. இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட வெளியில போக பிளான் பண்ணிருக்கீங்க, ஒரு டின்னருக்கோ லஞ்சுக்கோ பிளான் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்களா இல்ல கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தும் கஹா ஹோ அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு பதில் எப்படி சொல்லணும் பாருங்க, மே தயார் ஹூம். தயார் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தயாருங்கிறது தமிழ்லயும் நம்ம யூஸ் பண்றோம். அப்படி ஞாபகம் இல்லைன்னா ரெடி ஹூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். मैं रेडी हूं இல்லனா मैं तैयार हूं, आ रहा हूं. இது ஏன் ரஹா சொல்றீங்க? மேல் ஆண் அப்படின்னா ரஹா. இதே ஒரு ஃபீமேல் ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆ ரஹி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. मैं तैयार हूं, நான் ரெடியா இருக்கேன், நானு, ஆ ரஹா ஹூ வந்துட்டு இருக்கேன், ஆனா வர்றது, ரஹா ஹூ எதுக்கு போறீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கேன், பிரசன்ட் கண்டினியூஸ், அதனால ரஹா ஹூ. செக்யூரிட்டிக்கு பின்னாடி வந்த வண்டியை அடிச்சு தூக்கிடுவாங்க. பணம் எடுத்துட்டு வந்த ட்ரக் மட்டும் முன்னாடி தனியா வந்துட்டு இருக்கும். அந்த பணம் எடுத்துட்டு வந்த வண்டியை போலீஸ் தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்ப போலீஸ்காரங்க கிட்ட காமிக்கிறதுக்கு வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வெளியில வை அப்படின்னு அந்த டிரைவர் கிளீனர் கிட்ட சொல்லுவாரு. மங்காத்தா படம் மாதிரியே இருக்கு. மங்காத்தாவா அப்படின்னு ஒரு படம் இருக்கு அப்படியா மிஸ்? எனக்கு தெரியலையே. பொறுப்பு துறப்பு. இந்த கதையில் வரும் பாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. காப்பி அடிச்சதே, காப்பி அடிச்சதே, காப்பி அடிச்சதே. டிரைவர் கிளீனர் கிட்ட போலீஸ் பார்த்ததும் சொல்வாரு, போலீஸ் ஹே. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, தமிழ்ல பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க, முன்னாடி போலீஸ் நிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்வீங்க? ரோட்ல போலீஸ் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு இப்படி நீளமா சொல்வீங்களா, இல்லைன்னா போலீஸ் அப்படின்னு சொல்வீங்களா? வெறும் போலீஸ் தான் சொல்வீங்க. அது சொன்னாலே எல்லாருக்கும் புரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். நீங்க போலீஸ் ஹே அப்படின்னு சொன்னாலே போதும். பட் இந்த ஹேவை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. ஒன்னு ஹைன்னு சொல்றீங்க, இல்லைன்னா ஹேன்னு சொல்றீங்க. இந்த ரெண்டுமே வந்து தப்பு.
ஹே அப்படின்னு சொல்லணும். போலீஸ் ஹை அப்படின்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஹே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரெண்டும் தப்பு. நீங்க நிறைய பேரு நீங்க புக்கு தருவீங்களா, ஏதாவது நல்ல புக்கு சொல்லுங்க ஹிந்திக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இல்லைன்னா ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணுங்க ஆன்லைன்ல வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேக்குறீங்க. நான் வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். தப்பா படிச்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை மாத்த முடியாது. நீங்க தப்பாவே சொல்லிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து நான் புக்ல இருந்தெல்லாம் படிக்கல மேடம், நான் ஹிந்தி டீச்சர் கிட்ட படிச்சேன், அவங்களும் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஹிந்தி டீச்சர் சொல்லி கொடுத்திருந்தாலும் தப்பு தான். அப்படி தப்பா பழகாதீங்க. ஒன்ஸ் வந்து ஏதாவது தப்பா நம்ம பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால படிக்க ஆரம்பிக்கும் போதே சரியா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப நீங்க எங்கேயாவது சுற்றுலா போயிருக்கீங்க, பிக்னிக்கோ டூரோ போயிருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு நேஷனல் பார்க்ல ஒரு லயனை பாத்துட்டீங்க, ஒரு டைகர் பாத்துட்டீங்க அப்படின்னா லயன் ஹே டைகர் ஹே அப்படி சொன்னா போதும். எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கொசு வரும், அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அதை அடிச்சிருவீங்க. டக்குன்னு எல்லாரும் திரும்பும் போது மஸ்கிட்டோ ஹே மச்சர் ஹே, மச்சர்னா மஸ்கிட்டோ, அது தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா மஸ்கிட்டோ ஹே அப்படின்னு கூட சொல்லலாம். பேப்பர்ஸ் நிக்காலோ தயார் ரக்கோ. பேப்பர்ஸ் நிக்காலோ அப்படின்னா எடு, தயார் ரக்கோ அப்படின்னா ரெடியா வை. இது நீங்க ரெடி ரக்கோ அப்படின்னு வைக்கலாம், ரெடி ரக்கோ அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா நீங்க பேப்பர்ஸ் நிக்காலோ அப்படின்னு சொன்னா கூட போதும். இப்ப இது பாருங்க, ரோட்ல ஒரு போலீஸ் உங்க வண்டியவே நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்கிட்ட நீங்க இதை சொல்லலாம், பேப்பர்ஸ் நிக்காலோ, பேப்பர்ஸ் நிக்கால் கே ரக்கோ, பேப்பர்ஸ் நிக்காலோ ரெடி ரக்கோ, இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். இல்ல போலீஸ் ஆபீசர் உங்ககிட்ட பேப்பர் எடுக்க சொல்றாரு அப்படின்னாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இது நீங்க ஏர்போர்ட் செக்இன் அப்பவோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ டிடிஆர் முன்னாடியோ டிக்கெட்டை எடு, டிக்கெட் ரெடியா எடுத்து வை, ஆதார் கார்டு ரெடியா எடுத்து வை, அந்த மாதிரி இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற எல்லா சென்டென்ஸையும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 200 இடத்துல யூஸ் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர் கணேஷ் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ண போவாரு. போயிட்டு நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மே பாத் கருங்கா, பாத்னா பேசுறது, கருங்கானா பேசிக்கிறேன், ஃபியூச்சருக்கு சொல்றீங்க. மே பாத் கருங்கா, நான் சமாளிச்சுக்கிறேன், நான் பேசிக்கிறேன். உங்க பாஸ் உங்க மேல கோவமா இருக்காரு அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க மே பாத் கருங்கா, நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பாஸ் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா அப்ப சொல்லலாமா? அப்பவும் மே பாத் கருங்கான்னு சொல்லலாம். வைஃப் சண்டை போட்டு செம்ம கோவமா இருந்தா ஹஸ்பண்ட் போய் இது சொல்ல முடியுமா? அப்பவும் மே பாத் கருங்கான்னு சொல்லலாம். ஆமா, பாசிட்டிவாவே யோசிக்க மாட்டீங்களா? வேலை போயிடுச்சு, வைஃபோட சண்டைன்ட்டு கொள்ளையடிக்கிறது மட்டும் பாசிட்டிவா? போலீஸ்காரங்க பேப்பர்ஸை செக் பண்ணிட்டு இருக்கும் போது கிரேன் ஒண்ண வச்சு ட்ரக்ல இருந்த பணம் இருக்கிற கண்டெய்னரை தூக்கிட்டு அதே ட்ரக்ல பணம் இல்லாத கண்டெய்னர், வேற ஒரு கண்டெய்னர், அது மாதிரியே இருக்கிற கண்டெய்னரை அங்க பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பணம் கைக்கு வந்தாச்சு, 500 கோடி. இந்த 500 கோடிய எடுத்துட்டு இவங்க பிளான் பண்ண இடத்துக்கு வண்டியில போவாங்க. வண்டியில இவங்க தூங்கிடுவாங்க. அந்த இடம் வந்த உடனேயும் வந்துட்டோமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஹம் பஹன்ச் கயே. பஹன்ச்னா அரைவல் அப்படின்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, வந்து சேர்ந்துட்டோம், அதுக்குதான் பஹன்ச். ஹம் பஹன்ச் கயே அப்படின்னா நம்ம வந்துட்டோம், வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு சப் டீக் ஹே, எல்லாம் ஓகே. சப்னா எல்லாம், டீக்னா சரி, சப் டீக் ஹே அப்படின்னா எல்லாம் ஓகே. 500 கோடி பணத்தை பேக்ல போட்டு ஒருத்தரா அந்த பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் கோடவுன் மாதிரி ஒண்ணு இருக்கும், படிக்கட்டு ஏறி போய் அந்த கோடவுன்ல வைப்பாங்க. அப்ப அவங்க 3 வேர்ட்ஸை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. ஜாவோ, ஆவோ, பக்கடோ. ஜாவோனா போ, ஆவோனா வா, பக்கடோனா ஹோல்டு, புடி. எல்லா பேக்கையும் மேல ஏத்தி கோடவுன்குள்ள வச்சிருவாங்க. சரி, வேலையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இந்த பிளான விநாயக் பண்ணி கொடுத்திருப்பாரு, அதனால அவரை பார்த்து செம்ம பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா பைக் ஓட்டுறாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இத்தனை கலவரத்துல உள்ள பிரேம் அந்த பேக் எல்லாம் எடுத்து 500 கோடி கரெக்டா இருக்கான்னு எண்ணிட்டு இருப்பாரு. இனி அடுத்து என்ன பண்றது, அடுத்த பிளான் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பக்கா பிளான் தா. பக்கானா சூப்பர், பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். பிளான் தா. இந்த பிளானுக்கு பதிலா நீங்க 1000 வேர்டு போட்டு இது யூஸ் பண்ணலாம். பக்கா கர் தா, வீடு நல்லா இருந்தது. பக்கா ஆத்தாகும், கண்டிப்பா வரேன். பக்காங்கிறதுக்கு சம்டைம்ஸ் நீங்க கண்டிப்பா அப்படிங்கிற இடத்துலயும் பக்கா அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. உங்களை யாராவது வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க அப்படின்னா பக்கா ஆத்தாகும். சோ பக்கான்றது இங்க என்னன்னா செம அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பைக் மஸ்த் சலாத்தே ஹோ. மஸ்த் அப்படின்னா சூப்பர், சலாத்தே ஹோ அப்படின்னா ஓட்டுறது. இங்க பாத்தீங்களா, நான் அந்த தும் ஆப்பெல்லாம் கட் பண்ணிட்டேன். வேகமா பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கும் போது தும் ஆப்பெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அது ரொம்ப லென்த்தா இருக்கும். அது நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கனாலே நீங்க ஹிந்தி இப்பதான் பழகிருக்கீங்கன்னு புரியும். பைக் மஸ்த் சலாத்தே ஹோ, பைக் சூப்பரா ஓட்டுறீங்க. இப்ப நான் தமிழ்ல சொல்லும் போதும் பாத்தீங்களா, நீங்க பைக் சூப்பரா ஓட்டுறீங்க, அந்த நீங்க மிஸ் ஆகுது. அதேதான் ஹிந்திலையும், பைக் சூப்பரா ஓட்டுறீங்க, பைக் மஸ்த் चलाते हो. चलाते हो ना ओटरीங்க, मस्त ना सुपर. मैं
गिनती कर रहा हूं कि ये सही है या नहीं. मैं நான் गिनती அப்படின்னா என்றது, कर रहा हूं பண்ணிட்டு இருக்கேன், करना செய்யறது பண்ணிட்டு இருக்கேன், कि எதுக்குன்னா அதுக்குதான் அந்த कि, ये பணம் சரியா இருக்கா, ஏ சஹி ஹே இல்லன்னா அதுக்கு பாருங்க அந்த யா போட்டிருக்கீங்க. போன வீடியோல தான் இதை நம்ம பார்த்தோம். யா நஹி, நஹினா கரெக்டா இல்லையா, நஹி. அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு அப் கியா, இப்ப என்ன, இப்ப அடுத்தது என்ன, அதுக்கு அப்னா இப்ப, கியா இப்ப என்ன. இது நீங்க ஆகே கியா அடுத்து என்ன அப்படின்னு சொல்லலாம். அப் கியா அப்படின்னு சொன்னாலும் போதும். இப்பத்துக்கு பணத்தை அந்த இடத்துல இருந்து வெளியில எடுக்க வேண்டாம். எடுத்துட்டு போனா வெளியில டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மாட்டிக்குவோம், வெளியில நிலைமை சரியில்லை, அதனால பணம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அபி குச் மத் கரோ, அபி இப்ப, குச் கொஞ்சம், மத் கரோ குச் கரோனா செய்யுங்கன்னு அர்த்தம். அபி குச் கரோ அப்படின்னா இப்பவே செய்யுங்கன்னு அர்த்தம். அபி குச் மத் கரோ அப்படின்னா இப்போ ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். சோடுதோ விட்டுறலாம், இங்கே இருக்கட்டும் பணம், சோடோனா விட்டுறது, சோடுதோ பணத்தை இங்கே விட்டுறலாம். யஹா ஏ சேஃப் ஹே, யஹான்னா இங்க, இது அப்படின்னு சொல்றதுக்கு பணத்தை பார்த்து இது அப்படின்னு சொல்றதுக்கு ஏ அப்படின்னு சொல்றீங்க. சேஃப் ஹே இந்த போலீஸ் ஹே சொன்னோம்ல அந்த மாதிரி சேஃப் ஹே. யஹா ஏ சேஃப் ஹே 2-3 दिन के बाद, 2-3 நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு 2-3 2-3 दिन के, दिनना நாள், दिन के बाद அப்படின்னா நாளைக்கு அப்புறம். இப்ப உதாரணத்துக்கு உங்களை யாராவது வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்றத 2-3 दिन के बाद. ஒரு ப்ராஜெக்ட் வேலை உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு அது எப்ப சப்மிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா 2-3 दिन के बाद அப்படின்னு சொல்லலாம். சலோ அப்பனா காம் கர்த்தேன், அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். சலோ அப்படின்னா சரி கிளம்பலாம். அப்பனா நம்மளோட, காம் வேலை, கர்த்தேன் ஹே நம்ம வேலையை நம்ம செய்யலாம், கர்த்தேனா செய்யறது. அப்ப பிரேம் சொல்வாரு அதெல்லாம் முடியாது, எனக்கு என்னோட ஷேர் இப்பவே வேணும். அதுக்கு வைபவ் சொல்வாரு வேண்டாம் பிரச்சனை பண்ணாத, எனக்கே சூழ்நிலை வெளியில சரியில்லை, எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, போன் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சுட்டு தான் போனே அட்டென்ட் பண்ண முடியும். ஒரு வழியா பிரேமும் கன்வின்ஸ் ஆகி சரி பணத்தை இங்கே வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. நம்மள ஒருத்தரை இந்த பணத்தை ஃபுல்லா திருடிட்டா என்ன பண்றது அப்படின்னு விநாயக் கேட்டா, பிரேம் என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு, யாரும் அப்படியெல்லாம் எடுத்துட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த பணத்தை இங்க செக்யூரா வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை செய்யலாம் அப்படின்னா அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. முझे மேரா ஹிஸ்ஸா தோ, முझे எனக்கு, மேரா என்னோட, ஹிஸ்ஸானா ஷேர் பங்கு, தோ அப்படின்னா குடு அப்படின்னு அர்த்தம். இதுவும் பாருங்க நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு என்னோட சார்ஜரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ஸாக்கு பதிலா சார்ஜர்னு போட்டுக்கோங்க. எனக்கு என்னோட வாட்டர் பாட்டில கொடுத்துரு அப்படிங்கிறதுக்கு ஹிஸ்ஸாக்கு பதிலா வாட்டர் பாட்டில் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், சிம்பிள். मुझे मेरा वाटर बॉटल दो, मुझे मेरा चार्जर दो, मुझे बार बार फोन आ रहा है, எனக்கு மறுபடியும் போன் வருது அப்படின்னு சொல்றதுக்கு பார் பார் அப்படின்னு யூஸ் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். போன் ஆ ரஹா ஹை இப்ப வந்துட்டு இருக்கு, இப்ப கால்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆ ரஹா ஹை. बोलने से पहले सोचना चाहिए, போலோனா பேசுன்னு அர்த்தம், बोलने से पहले அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி, पहलेனா முன்னாடி, सोचना யோசிக்கிறது, सोचना चाहिए யோசிக்க வேணும், चाहिएனா செய்யணும், யோசிக்கணும், பேசணும், அந்த இடத்துக்கு चाहिए அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. சிம்பிளா चाहिएனா வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, सोचना चाहिएனா யோசிக்க வேணும், बोलना चाहिएனா பேச வேணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. बाहर सिचुएशन ठीक नहीं है, बाहरனா வெளியில, सिचुएशन ठीकனா சரி, पर ठीक नहीं है அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதாவது சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. வெளியில सिचुएशन சரியில்லை, बाहर सिचुएशन ठीक नहीं है. ஷட்டர் போய் தொட்ட உடனேயும் யாரு போய் ஷட்டர்ல கை வச்சாலும் எல்லார் போனுக்கும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாட்டு வர மாதிரி பிரேம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. யாரும் பணத்தை தொட முடியாது, ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் இந்த ஏரியாவுக்கு பணத்தை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு திருப்தியா அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்புவாங்க. மேரே பாஸ் ஏக் ஐடியா ஹே, மேரே என்னோட, பாஸ்னா என் கிட்ட, மேரே பாஸ் ஏக் ஒரு ஐடியா ஹே, கோய் பி நஹி ஆ சக்தா, கோயி அப்படின்னா யாராவது, கோய் பி யாருமே, ஆ சக்தா அப்படின்னா யார் வேணா வரலாம் அப்படிங்கிறதுக்கு கோய் பி ஆ சக்தா.
பட் நீங்க என்ன போட்டீங்க? நஹி போட்டீங்க. கோய் பி நஹி ஆ சக்தா. நீங்க இப்போ நார்த் இந்தியால இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப நம்ம பார்த்த சென்டென்சஸையே நீங்க 100 தடவைக்கு மேல கேட்டிருப்பீங்க. இதே சென்டென்சஸ வேற ஏதாவது மாதிரி பேசி அது உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலோ, இல்ல ஹிந்தி பேசுறவங்க இது வேற மாதிரி பேசினாங்க, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நம்ம படிச்ச சென்டென்ஸ்க்கும் நீங்க கேட்ட சென்டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நானும் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்றேன். 25 சென்டென்சஸ் படிச்சோம், ஓகே. பட் இது அத்தனையும் மறக்காம இருக்கணும்னா என்ன பண்றது? இப்ப என்ன, மறக்க கூடாது அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கும் மறக்காத மாதிரி எப்படி ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.